நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். கோவை மாமன்ற கூட்டத்தில் 143 தீர்மானங்கள் விவாதமின்றி நிறைவேற்றப்படுவதாக மேயர் அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். செய்தியாளர் அருண் இணைந்திருக்கிறார். அருண், என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது இந்த மாதத்துல 3வது முறையாக கோவை மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டம் நடைபெறுகிறது. கடந்த 12ஆம் தேதி மாநகராட்சியினுடைய மாதாந்திர கூட்டம் சாதாரண கூட்டமானது நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 16ஆம் தேதி பட்ஜெட் கூட்டமானது நடைபெற்றது. இந்த நிலையில தான் இன்றைய தினம் மாநகராட்சியினுடைய மாமன்ற அவசர கூட்டம் இன்று காலை 10:30 மணிக்கு நடைபெறுவதாகவும் அதில் 143 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதாகவும் நேற்று இரவு அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த ஒரு சர்க்குலர் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் சேர்த்து அந்த 143 தீர்மானங்கள் என்ன என்பது குறித்து அந்த நகல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 143 தீர்மானங்களும் இன்று காலை சரியாக 10:40 மணி அளவில் மாமன்ற கூட்டமானது மேயர் ரங்கநாயகி தலைமையில துவங்கிய நிலையில முதலாவதாக கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நேற்றைய தினம் உயிரிழந்த நல்லக்கண்ணூருக்கு நினைவஞ்சலி, அதாவது அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாமன்ற உறுப்பினரான சந்தோஷ் என்பவரது 8 வயது மகன் உயிரிழந்திருந்தார் நேற்றைய தினம். அவருக்கும் அந்த மன்ற கூட்டத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து பேச துவங்கிய மேயர் ரங்கநாயகி 143 தீர்மானங்கள் இந்த மாநகராட்சியின் மாமன்ற பார்வைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் 143 தீர்மானங்களாகவும் நிறைவேற்றப்படுகிறது என அறிவித்தார். இந்த அறிவிப்புக்கு அதிமுக குழு தலைவரான பிரபாகரன் முதலில் இருந்து 143 தீர்மானங்களும் எந்த விதமான ஒரு விவாதங்களும் இன்றி அவசரமாக நிறைவேற்றப்படுவதற்கான காரணம் என்ன, 16ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் நடத்தப்பட்ட பிறகு அவசரமாக எதற்காக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். அதே வேளையில மேயர் ரங்கநாயகிக்கு இது கடைசி மாநகராட்சி கூட்டம் என்ற அடிப்படையில் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். குறிப்பாக சாலை பணிகள், மேம்பாட்டு திட்டங்கள், அதே போன்று ஒவ்வொரு வார்டு பகுதிகளிலும் ரவுண்டானா அமைத்தல், இது போன்ற திட்டங்களுக்காக அதிக அளவிலான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிதி 2026-27 நிதியாண்டில் செயல்படுத்தப்பட வேண்டியது. குறிப்பாக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகுதான் இந்த பணிகள் அனைத்துமே துவங்கப்பட முடியும். எதற்காக அவசர கதியில் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில திமுக கவுன்சிலர்கள் அவரது கேள்விக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதே வேளையில கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களும் அதிமுக உறுப்பினருக்கு எதிராக அங்கு முழக்கங்கள் எழுப்பியதை தொடர்ந்து அதிமுகவை சேர்ந்த 3 மாமன்ற உறுப்பினர்கள் தான் இந்த கோவை மாநகராட்சி இருக்கிறார்கள். குறிப்பாக 100 வார்டுகளில் 3 மாமன்ற உறுப்பினர்கள் தான் அதிமுகவிற்கு, 97 பேர் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று அதிமுகவினருக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பியதால் கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. சலசலப்பை தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் கோஷங்கள் எழுப்பியபடியே மாநகராட்சி மன்ற கூட்டத்தை விட்டு வெளியேறினர். 45 நிமிடம் மட்டுமே இந்த கூட்டம் நடைபெற்ற நிலையில ஊழல் கையூட்டு பெறுவதற்காகவே இந்த அவசர கூட்டம் நடத்தப்பட்டதாகவும் இந்த அவசர கதியிலான இந்த 143 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் அதிமுக மன்றக்குழு தலைவர் பிரபாகரன் குற்றம் சாட்டினார். அதே வேளையில இந்த பணிகள் எதற்காக செய்யப்படுகிறது, ஒரு முறையான வகையில சாலைகள் செப்பனிடுவதில்லை, சாலைகள் போடப்படுவதாக கருப்பு பெயிண்ட் அடித்து விடுகிறார்கள் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பியிருந்த நிலையில தற்போது வரைக்கும் அதற்கு எந்த விதமான தீர்வு எட்டப்படவில்லை. அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு தற்போது இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்த தீர்மானங்கள், இந்த பணிகள் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி அருண். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.